ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு குருமா தான் செஞ்சுருக்கிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்போ எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அந்த மாதிரி ஒரு குருமா தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி எப்படி வருதுன்னு பாருங்கள். பூரி இதுக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் நான் வந்து ஒரு குருமா செஞ்சுருக்கிறேன். ரொம்ப அருமையான குருமா. இங்கே பாருங்கள், பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான ஒரு குருமா. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட்டா அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பூரி நல்லா உப்பி இருக்குது. இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம செய்கிற சமையல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லணும். நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாக்கா நம்ம வந்து செய்கிற சமையலை கொஞ்சம் அன்போடு சமைங்க, கொஞ்சம் ரசித்து செய்யுங்க. அப்போ நம்ம செய்கிற சமையல் எல்லாமே நல்லா வரும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சேமியா வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த டிப்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னா, நம்ம வந்து தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து சேமியா போடுவோம். சேமியா போட்டோடனே நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு, மேலே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அந்த வீடியோ மட்டும் சிப்பாயிருச்சு. மூடி வச்சுட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நல்லா உதிரி உதிரியாக வரும். இதுதான் அந்த டிப்ஸு. சரி வாங்க, இந்த குருமா வந்து எப்படி செய்யுது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 100 கிலோ பட்டாணியை நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம். தோல் ஊற்றி செய்யும்ல, அந்த பட்டாணி கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால இந்த காஞ்ச பட்டாணியை நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு சின்ன சைஸாக ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். தோல் சீவி கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறது கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 தக்காளி, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 4 கிராம்பு, ஒரு கல்பாசி. இது தாளிக்கணும். இப்போ நம்ம இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை, பிரியாணி இலை அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே செட்டாகவே போட்டுக்கோங்க. போட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து இதில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, வெடிக்குது. அடுத்தது கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெடிக்காது. வெங்காயம் போட்டு கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகணும்னு இல்லை. இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ரொம்ப அருமையான ஒரு குருமா. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்தளவுக்கு கலர் மாறினா போதும், இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இது வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு பரட்டி விடுங்க. அடுத்தது நம்ம இந்த பட்டாணி ஊற வச்சுக்கிறோமோ அந்த பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். இது கூட கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருங்க.
இந்த மாதிரி மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு இது அப்படியே மூடி வச்சுருங்க. இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் அரை மூடியில் ஒரு அதில் அரை மூடி தேங்காயில் அரை மூடி அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கிறேன். பாதாம் வந்து உங்களோட விருப்பம் தான். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பொட்டுக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வரணும். அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு இது வந்து வெந்துட்டுருக்கட்டும். மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்துட்டுருக்கட்டும். இது அதுக்கும் நம்ம வந்து அதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு மீடியமாக தான் சிம்மில் தான் வச்சேன். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். தேங்காயெலாம் அரைச்சோம்ல, அது தேங்காய் விழுது இதில் போட்டுடலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டுப்போம். இப்போ ஒரு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை காஞ்சது 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு 2 விசில் விட்டு நீங்கள் இறக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்ஸி கழுவிய இந்த ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறதுனால நல்லா கழுவி ஊற்ற முடியல. இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். நம்ம வந்து பட்டாணியெலாம் வந்து வேக வச்சு போடல, பச்சையாகவே தான் ஊற வச்சு பட்டாணியை தான் அப்படியே போட்டிருக்கிறோம். இது 2 விசில் விட்டாலே வெந்துடும். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா வாசனை. விசில் வரும்போது வீடு ஃபுல்லாக நல்லா வாசனை. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாக நல்லா வந்துருக்குது. நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். நம்ம போட்டுக்கிற மசாலா வாசனையெல்லாம் ரொம்ப சூப்பராக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ரொம்ப அருமை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிட்டோம்.